ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு செல்வா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி பண்ணணுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட கண்டினியூட்டி தான் இது. போகி பண்டிகையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. அன்றைக்கி போகி அன்றைக்கி நைட்டு, அதாவது பொங்கலுக்கு முந்தின நாள் நைட் பார்த்திங்கன்னா ஒரு 12 இருக்கும். அன்னைத்திக்கிலேருந்து பார்த்திங்கன்னா கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்ருக்கேன். எங்கள் வீட்டில், அதாவது எங்கள் தெருவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாருமே நைட்டே கோலம் போட்டாங்க. எங்கள் வீட்டாண்ட வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கெல்லாம் நாங்கள் தண்ணி வைப்போமா, நிறைய வீடியோஸ்லேயே நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து கரெக்டாக வந்து நம்ம வீட்டு வாசலில் தான் நின்று கோலத்தெல்லாம் கழிச்சிட்டோம். நைட்டே போட்டு வச்சுட்டோன்னா விடிய காலையிலே வந்துடுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி காலையில் போட்டுக்கலாம் நம்ம மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மட்டும் இப்போ கோலம் போட்டுட்ருக்கேன். கீழே வந்து நாங்கள் ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சின்னா கோலம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசல்லையும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக கோலம் மாதிரி போட்டுக்கிட்டேன். இதை வந்து கோலம் போட்டுட்டு இதெல்லாம் வந்து பண்ணணுன்னா லேட் ஆகும். ஏன்னா முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்குள்ளே, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா விநாயகர் பிடிச்சி வைக்கணும். அதுக்காக நான் முன்னாடியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். கலர் கோலம் மாவுலாம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அது எல்லாமே ஒரு பாக்ஸை தேடி கண்டுபிடிச்சி அதில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 12:30 1 மணி இருக்கும். பேய் மாதிரி நான் மட்டும் தனியாக உட்காந்துக்கிட்டு இந்த வேலை தான் பார்த்துட்ருந்தேன். அதோடு பார்த்திங்கன்னா என்ன கோலம் போடலாம் அடுத்த நாள் காலையிலன்னு சொல்லிட்டு அதையும் போட்டு பார்த்துட்ருந்தேன். ரொம்ப நாளாகவே என்னோடய ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருந்தது ஒரு கோலம். அதை போட்டு பார்த்தேன். ஒரு வாட்டி கூட எனக்கு ஒழுங்காக வரல. இந்த வாட்டி ஒரு 2-3 தடவை போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துடுச்சு. அந்த கோலம் தான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு வாசலில் நான் போட போகிறோம். இந்த கோலம்லாம் எடுத்து வைக்கவே பார்த்திங்கன்னா மணி 1 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக 4 மணிக்கெல்லாமே அலாரம் வச்சு எழுந்திரிக்கணும். அப்போ தான் அது கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு எப்படியாவது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும். ஃபைனலி பார்த்திங்கன்னா இந்த கோலம் தான் போட்டேன். கோலம் போடும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ட்ரைபாடு வேறு எடுக்கலையா, அதனால் நான் கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுத்தேன். அதுக்குள்ளே என்னோடய மாமியார் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டாங்க. ஹஸ்பண்டை குளிச்சுட்டு வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டாங்க. நான் மட்டும் குளிக்கல. சரி அப்புறமா குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் தான் சாமி கும்பிட்டாங்க. அதனால் அவங்க மட்டும் சீக்கிரமாகவே குளிச்சுட்டு வந்துட்டாங்க. பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7:30 மணிக்கு மேலே நல்ல நேரம் ஆரம்பிக்கும். அப்போ வந்து பானையை வச்சு சமைக்க ஆரம்பிக்கணும். அதனால் இப்போ பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. காலையில் பொங்கலுக்கு என்னென்ன காய்கறிலாம் போட்டு சமைப்போமோ அந்த காய்கறிலாம் பார்த்திங்கன்னா பிள்ளையார்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த காயெல்லாம் எடுத்து சமைக்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது துணியெல்லாம் சாமிக்கிட்ட வச்சு அந்த படைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கிற பழக்கமும் இல்லை. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பசங்களுக்கு யாருக்கும் நாங்கள் புது துணி எதுவும் எடுக்கலை. என்னோடய மாமியார் புடவையே ஒரு புது புடவை இருந்தது. அந்த புடவையிலே பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணுக்கும் என்னோடய மச்சினர் பொண்ணுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்துட்டாங்க என்னோடய மாமனார். அதனால் நான் புதுசாக எதுவும் ட்ரெஸ் எடுக்கலை. அதே மாதிரி எனக்குமே வீடு கிரகப்பிரவேசத்துக்கு நிறைய சாரீஸ் வந்தது, அதனால் எடுக்கலை. அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு போயிருந்தாங்க பார்த்திங்களா, அந்த டைமில் அம்மா வீட்டில் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரெஸ் வந்து ஹஸ்பண்டுக்கு இருக்குது. என்னோடய பையனுக்கு வந்து எங்கள் மாமனார் 2 ஷர்ட் தைச்சி கொடுத்தாங்க. அதை வச்சு இந்த வருஷம் பொங்கல் வந்து சூப்பராக நல்லபடியாக போயிட்டுருக்கு. இது வந்து எங்களோட புது வீட்டுக்கு வந்து 2வது வருஷம் பொங்கல். போன வருஷம் டிசம்பர் மாதம் வந்து எங்களுக்கு வீடு கிரகப்பிரவேசம் ஆச்சு. உடனே அதுக்கடுத்த மாதமே வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். இது வந்து 2வது வருஷம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கீழே வந்து வாடகை விட்டுருக்கிறதுனால கீழே பொங்கல் வைக்க முடியலை. அதனால் மேலே வந்து நாங்கள் போர்ட்டிகோ மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்தையே வந்து நாங்கள் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கோம். அடுப்பில் வைக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மாடியில் வந்து அடுப்பு வச்சு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். மாடியிலே நாங்கள் அடுப்பு வச்சு சமைச்சிட்ருக்கோம். விறகுலாம் பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. விறகு வந்து நிறைய பார்த்திங்கன்னா எங்கள் வீடுக்கு கட்டும்போது இந்த சாரம் கட்டணும் பார்த்திங்களா, அப்போ அந்த கட்டைங்களே நிறைய இருந்தது. அதுவே பார்த்திங்கன்னா இன்னும் கூட இருக்குது. அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம்.
நிறைய பேர் சொன்னாங்க, பொங்கல் வந்து மாடியில் வைக்கிறீங்களே சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி நாங்களும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டதை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் மாடியில் அடுப்பில் வைக்க முடியுமா அப்படின்னு டவுட்ஸ் இருக்கும். வைக்க முடியும் சிஸ்டர், இது 2வது வருஷம் நான் வச்சிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக புகைலாம் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வீட்டுக்கு வெளியில் வைக்கிறதுனால சூப்பராக இருந்தது. இந்த கோலம் தான். இந்த கோலம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அதையே அடிக்கடி வந்து பார்த்துட்டே இருந்தேன். இன்னொரு வாசலில் வந்து இன்னொரு கோலமும் போட்டிருந்தேன். அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கலை. இது வந்து எங்கள் சின்ன மாமியார் வீடு. அவங்க வீட்லேயும் சூப்பராக போட்டிருந்தாங்க. எங்கள் தெருவில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே சூப்பராக கோலம் போட்டிருந்தாங்க. எங்கள் எதிர் வீட்டில் இருக்கிற ஆண்டி வீட்டில் பார்த்திங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து பொங்கல்லாம் வச்சு சூரிய பொங்கல் கொண்டாடினாங்க. அது கூட சூப்பராக இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பொங்கல் வச்சுட்டு சூரியன் உதிக்கும் போது பொங்கல் செலிப்ரேட் பண்ணாங்க. அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பொங்கல் செஞ்சிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சு இறக்கி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து வெல்லத்தை நல்லா காய்ச்சி பாகு எடுத்து செஞ்சானா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடாய் வச்சு வெல்லத்தை வந்து கரைச்சிட்ருக்கேன். என்னோடய மாமியார் பார்த்திங்கன்னா எங்கள் மச்சினர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி போயிட்டு வந்து செஞ்சிட்ருந்தாங்க. சரி அவங்களுக்கும் தொல்லை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேயே ஹெல்ப் பண்ணுங்கள், நான் இங்கே பார்த்துக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். காய்கறி வெட்டி கொடுக்குறது அது மாதிரிலாம் பண்ணாங்க. என்னோடய பசங்களும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதனால் எனக்கு பெருசாக எங்கள் மாமியாரோட ஹெல்ப் தேவைப்படல. சரி அவங்களுக்கும் அங்கே இங்கேன்னு மாடியில் நடந்து கால் வலிக்குன்னு சொல்லிட்டு அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணல. சாமி கும்பிடும்போது நான் கூப்பிட்றேன், அப்போ மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது வழக்கம். இந்த புது வீடு கட்டினதுக்கப்புறம் ஒரு 2 வருஷமாக பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதே நான் கொஞ்சம் நிறுத்திட்டேன். நம்ம வீட்லேயே புது வீடு கட்டினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பொங்கல் கொண்டாடுற சந்தோஷம் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கிடச்சிருக்கு. அதனால் நான் என்னோடய அம்மா வீட்டுக்கெல்லாம் போகல. அம்மா வீட்டில் கிராமத்தில் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நாங்கள் டான்ஸ்லாம் கலந்துப்போம். இப்போ வந்து என்னோடய பசங்களை வயசில் இருக்கிற பசங்க எல்லாமே டான்ஸ் ஆடுறது, நிறைய போட்டிலாம் வைப்பாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா 3 பொங்கலுக்குமே வந்து அதாவது தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் இந்த 3 பொங்கலுக்குமே போட்டிலாம் வைப்பாங்க. நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க. பசங்களுக்கு எல்லாம் நல்லா படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு, அப்புறம் ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே போட்டிலாம் வைப்பாங்க. அதில் நான் கூட ஒரு 2 வருஷம் மியூசிக்கல் சேர்லலாம் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். போகணுன்னு தோணும், ஆனால் இங்கேயே வேலைலாம் கரெக்டாக இருக்கா, அதனால் நான் போகலை. இன்னொரு வாட்டி சான்ஸ் கிடைச்சா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இளைஞர் நற்பணி மன்றம்னு சொல்லிட்டு ஒரு நற்பணி மன்றம் இருக்குது. அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எல்லா ஆண்களும் சேர்ந்து, இளைஞர்கள்லாம் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க வருஷம். பொங்கலுக்கு ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவோம் நாங்கள். இப்போ வந்து நாங்கள் வளர்ந்துட்டதுனால இப்போ அடுத்த ஜென்ரேஷன் பசங்க வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. நான் ரீசெண்டாக கூட அம்மா வீட்டுக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போயிருந்தேன் பார்த்திங்களா. அப்போல்லாம் நைட்டில் ஒரு 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா சின்ன குட்டீஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து செஞ்சு முடித்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இந்த அரிபரியில் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அடுத்த நாள் மாட்டு பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும், சாமி கும்பிட்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் ஜல்லடை வச்சு சூரியனுக்கு சூரிய பொங்கல் வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு சூப்பராக முடிச்சாச்சு. இது வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி மாடு வரையலாம். நான் எப்போவுமே பட்டர்ஃப்ளை, இந்த பறவைங்க அந்த மாதிரி தான் வரைவேன். இந்த வாட்டி மாடு வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அது கூட போராடி மாடு மாதிரி ஒன்று வரைஞ்சி வச்சுருந்தேன். கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டே கோலமும் இன்றைக்கி கோலமும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சீக்கிரமாக எந்திரிச்சு போட்டுட்டேன்னா அதே மாதிரி தான் எட்டி பார்த்துட்டே இருந்தேன், கோலம் எப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாய்ங்க எங்கள் தெருவில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாய்ங்க இருக்குது. அதே மாதிரி மாடுங்களும் நிறைய இருக்கா. அதுங்க வந்து கரெக்டாக
கோலத்துக்கு மேலே வந்து உச்சா போயிடுச்சு. இப்போ கூட பாருங்கள் என் கோலத்தில் நான் காலையிலேருந்து வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு அந்த கோலத்தை காப்பாற்றிக்கிட்டே இருந்தேன். குளிக்கலாம்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வர கேப்பில் பார்த்திங்கன்னா என் கோலம் முழுசும் பாத்ரூம் போய் மொத்த கோலத்தையுமே அழைச்சி வச்சிச்சு ஒரு மாடு வந்து. அதோடு பார்த்திங்கன்னா சரி இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அவங்களோட டே, அதனால் எதுவும் சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் எங்கள் வீட்டுக்கு டெய்லியும் ஒரு மாடு வரும். அந்த மாட்டுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி காமிச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதை அப்புறம் வந்து சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊர்லலாம் மாடு இருக்கும், அம்மா வீட்டிலலாம் முன்னெல்லாம் மாடு இருக்கும். அதுக்கெல்லாம் கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்போம், அதுக்கு வந்து பலூன்லாம் கட்டி விடுவோம், சூப்பராக இருக்கும். மாடு விரட்டுதல், மஞ்சு விரட்டுதல்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ மாடுகளே நிறைய இல்லை ஊர்லலாம். அதனால் மாடு விரட்டுறதெல்லாம் இப்போல்லாம் ஒரு 6-7 வருஷமாகவே நடக்கிறதில்ல. சரி மாடு நம்ம வீட்டுக்கு எப்போவுமே வருது, அதுக்காக கொஞ்சம் அதோட டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் பிள்ளையாரெல்லாம் கும்பிட்டாச்சு. நேற்று கும்பிட்டா மாதிரி கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு மேலே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாத்திரத்தில் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பானையில் தான் வச்சுருக்கேன். இன்னொரு சைடு வந்து பூசணிக்காய் மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து குழம்புலாம் செஞ்சோம்ல, வடை பாயசம்லாம் செஞ்சோம் இல்லைங்களா. இன்றைக்கி வந்து வெறுமனே பார்த்திங்கன்னா குழம்பு எதுவும் செய்ய போகிறதில்ல. சின்ன பானையில் ஒரு பொங்கலும் சூரியனுக்கு வந்து மஞ்சள் காய்கறி தான் செய்யணும். அதாவது பூசணிக்காய் தான் மெயினாக வைக்க வேண்டிய காய்கறியே. அதனால் அதை மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்காய் மட்டும் செஞ்சேன் இந்த அடுப்பில் வந்து நான்வெஜ் எல்லாம் எதுவுமே சமைக்கக்கூடாது, ஒன்லி வெஜ்ஜி மட்டும்தான். அதனால் பொங்கலும் பூசணிக்காவும் செஞ்சுட்டு ஊர்லலாம் பார்த்திங்கன்னா மஞ்சு விரட்டுதல்னு சொல்லுவாங்க. அதை மாடு விரட்டும் போது நான்வெஜ்ஜெல்லாம் செஞ்சு படைப்பாங்க மாட்டு பொங்கல் அன்றைக்கி ஈவினிங்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அந்த மாதிரி பழக்கம் இல்லைங்களா, மாடு விரட்டுறதுலாம் இல்லைங்களா. இதனால் இந்த பொங்கல் கொண்டாடும் போதே நான்வெஜ்ஜெல்லாம் தனியாக செஞ்சு தனியாக அம்மன் ஃபோட்டோவை தனியாக ஒரு இடத்துல வச்சு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக நான்வெஜ்ஜு வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். மட்டன் குழம்பு, அப்புறம் வந்து உருண்டை, அதாவது கொழுக்கட்டை, அது எல்லாமே தனியாக செஞ்சுக்கிட்டேன். செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து மொட்டை மாடியில் குட்டி அடுப்பு, குட்டி பானை அதெல்லாம் வாங்கிட்டு வந்து பொங்கல் வந்து செஞ்சிட்ருக்காங்க. என்னோடய மாமியார் தான் பார்த்திங்கன்னா கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? அப்படி உட்கார வச்சுட்டு சொல்லி கொடுத்து சொல்லி செய்யுங்க, செய்யக்கூடாது. அப்படிதான் நாங்க நினைச்சோம். பார்த்தா ஆயா வந்து உட்கார்ந்து செஞ்சுட்டு அதுதான் சொல்றேன். இல்லப்பா அந்த அடுப்பு முதல்ல ஏறி விடுவீங்களா? பத்திக்கிச்சு இல்லனா அந்த அடுப்பு ஏறி சரி அந்த சட்டி மட்டும் ஏன் இதுவாகி நிக்குது? என்னது? அதுக்குள்ள எண்ணெய் இருக்கு. பொன்னிங்குது. தாளிக்கணும். எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஆயா நீ எதுமே சொல்லாதீங்க, அதுமே போடுறோம். ஏய் இந்த ஓதனை என்ன பத்தி கரே இரு தூரமா எரியுதுமா? ஆகிட்டா எரிதாட்டம். ஏய் ஏய் போ. வெங்காயம் எடுத்து தக்காளி போடு. அதுல ரைட் ஏத்து கூட உட்காந்து நடக்குற அப்படியே. கடுகு பொரிஞ்சு போதுல. இரு பொரிஞ்சு நின்னு ஒண்ணு போடு. அடுப்பு எடுத்தா போடு. சரி போடாங்கள போடு. இந்த மாசம் எரியுது தட்டே. நோக்க ஊதுறாங்க இது பாரு. ஏரியில பாது அதெல்லாம் ஊதுறா. அது இவ்வளோ அடுப்பு இவ்வளோ கட்டி வச்சுட்டு கட்டையே வச்சே பார்த்த மாட்டேங்குது. அப்புறம் எப்படி ஏரியா? கரண்டி வச்சுக்கிறேன் பாரு. யமா பேச நான் கரண்டி அதுல இருக்கும் அதை பிடிச்சிக்கின்னு எப்படி அந்த தீயில அதெல்லாம் செய்யணும். கை செய்யணும். சாப்பாடு கடுவா என்னது? ஐயோ வந்துங்க இன்னைக்கு சொப்பாச்சு. சரி செப்பரேட்டி ஃபுல்லா இதுதான் ஒன்று போல இருக்கு. ஏதோ கொடுத்துருக்காங்க. அண்ணன் விடு அடுப்பு விட்டுருவான். இந்த சின்ன பட்டிகளை இந்த பாரு, இதில் பிச்சு வச்சு நல்லா எரியும். இந்த பிச்சு வச்சு
இந்த பட்டு தாண்டா இந்த பட்டி வைடா தேங்காய் கொஞ்சம் கருகும் அது எரியுன்னு சொல்லலடி எரியாதுன்னு சொல்லடி அது ஒடிச்சுலாம் வைக்கணும் பட்டை பட்டியா வைடா இது வதங்கிச்சா வெங்காயம் வதங்கிச்சு தக்காளி போடு கம்முன்னு உட்காந்து நின்று பார்த்து நின்றா சாந்து போகுது தக்காளி போட மாட்டேன் போட்டேன் என் ஸ்பூன் காணும் தெரிய வச்சேன் அங்கே கடுமலை ஒன்று காண்டு அந்த காய்க்கு ஏற்ற குண்டாங்குதா காய் அத்தனை காய் நறுக்கி எடுத்துங்க குண்டா நறுக்கு போது கட்டி பேசாம தக்காளி அரைச்சிடணும் வெங்காயம் அரைச்சிடணும் வதக்குன்னு காக்கி அதை கட்டி போட உட்காரு தமிழ் இதெல்லாம் தள்ளு எந்த சைடு போனாலும் இந்த சைடு போய் அடிக்குது ஏய் இங்க பத்திக்குது தள்ளு நான் எங்க தள்ளுறது என்கிட்ட ஏதாவது கொடுத்தாதானே இங்கே பாரு அதெல்லாம் தேவையில்ல நீங்க இங்க பாரு முதல்ல பொங்கறதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன் ஆமா டர்பன் லைட்டா இப்போ ஊத்துனா புடிச்சு ஏன் இப்ப டர்பன் அண்ணா டர்பன் ஏதாவது கிருஷ்ணா பெட்ரோல் லட்சம் போட்டேன் வண்டியில தெரியா ஐயோ அதே அதுக்கையா வருது எனக்கு என்னாச்சு காட்டி காய் அரைச்சி போடணும் போடுங்க பிடிக்குமா எரியுது பிடிக்க அதை தூக்கி இதுல கொட்டி வச்சிருக்கீங்களா நான் வேவட்டான் இல்ல வெயிட் பண்ணுங்க அது பத்தாது பொடி மொத்தம் பத்தம்யா அந்த சட்டி பத்தாதுடி காய் நிறைக்குது லூஸ் பண்ண அது குட்டி ஆயிடும் இங்க பாருங்க ஆயிடுதே கிடையாது நீ போட்டு பாரு சொல்றதை கேட்க மாட்டேங்கிற ஆயா இதுல வைக்கலாம் ஆயா நான் எவ்வளவு பெருசா இருக்கு அதுவும் பத்தாதுடா பத்தாது இதே எங்க இருக்குது இடம் போடு போடுங்க வதங்கி சின்னதா ஆயிடும் பாருங்க பத்தது அதெல்லாம் இது அகலமா இருக்குதுன்னா இதை வச்சா கூட கிடக்காம இது எப்படி கலர் இருக்குது இவ்வளோ பெரிய நீ சட்டி அமுத்தத்துக்கு ஸ்பூன் இது பண்ணியிருந்தா ஸ்பூன் இல்லைன்னா எப்படி கலர் இருக்குது உனக்கு அது சின்னதாக ஸ்பூன் எடுத்துக்க நீ ஆனால் அடுப்பை தள்ளி விட்டுறா இது அடைஞ்சிருச்சு ஏனடி பாய் மிளகு உப்பு போட்டு விட்டுருவேன் என்ன கொஞ்சம் இங்க எத்தனை போடணும் இல்லையா ஏந்திரம் பிரகதி பொங்கல் பொங்கிச்சா இல்லையா இன்னும் பொங்கவே இல்லையா அடுப்பு ஏறி போட்டாதானே அந்த பாலை ஊற்றினா அது பொங்கி வரல அது அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு அரிசி போட்டு விட்டுருங்க இரு பொங்கும் அது பொங்காதுமா நல்லா தீ வரணும் அது பாரு டீ நல்லா வெய்யண்டா மறுபடியும் அது கருப்புல தர்றாடா டேய் கட்டக்கொம்பு பொடி இல்லை அம்மா கருப்பு கேட்கணும் நான் ஏறி ஆரம்பிச்சிருந்தாங்கப்பா அப்பதான் அப்பல போட முடியும் நீ இல்லைனாக்கா அள்ளி வரும் அவங்கதானே பொங்கலே ஒன்றும் என்ன பண்ண வரீங்க வடை கடை சுட போறீங்களா வடைக்கு மாவு இருக்கு வேணா சுடுறது இருந்தா சுடுங்க அந்த பிடிச்சி ஒரு பக்கம் பிடி அதில் தான் பிடி அந்த பக்கம் பிடி ஒரு பக்கம் பிடிமா இப்படி ஒரு பக்கம் மட்டும் பிடிச்சி ஏதா இந்த தள்ளு இந்த அந்த பானை எடுத்துருவாமே அதை எடுத்துரு புதுசு எடுத்துரு கை பிடிக்காத ஏய் கை பிடிக்காத நீங்க நேக்குற இரு இரு பழைக்கணும் சூடு கீடு பட்டு சொன்ன மாதிரி கற்றுக்கிட்டோம் அதெல்லாம் கற்றுக்கிட்டாதான் அந்த மாதிரி பட்டா சூடு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் போடா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ
பொங்கலா பொங்கலா குட்டி குட்டி பொங்கலா மாட்டு பொங்கல் இல்லையா? குட்டி பொங்கல். வா 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 நம்ம என்ன பண்ற வட 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 சாமி கும்பிடுறா. நீங்க சாப்பிட்டு கும்பிட்டீங்களா? வேணாமா இது வளர்ந்துச்சோ இப்படி கும்பிட்டுக்க போனி. நான் சொம்ப எடுத்துட்டு வந்துச்சு. நான் கூட உண்டான்னு நினைச்சேன். அது பேஷன். அது மட்டும் வச்சிருக்கலாம். சரி எடுத்துக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு குட்டீஸ் எல்லாமே குட்டி பொங்கல் வச்சாங்க. அதுவுமே கூடவே வச்சு படைச்சி சாமி கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் டே, அதாவது மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அடுப்புக்கு வந்து மரியாதை செலுத்துகிற விதமாக அடுப்புக்கு வந்து தேங்காயெல்லாம் உடைச்சி தனியாக அடுப்புக்கும் படையெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போட்டுட்டு நடு வீட்லேயும் சாமி கும்பிடுவோம். நடு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு மாடு விரட்டும் போது தனியாக நான்வெஜ் செய்வாங்க இல்லைங்களா ஊரில் வில்லேஜ்லலாம். இங்கே வந்து மாடு விரட்டுதெல்லாம் இல்லை. அதனால் இந்த பொங்கல் கும்பிடும் போதே பார்த்திங்கன்னா தனியாக ஹாலில் அம்மன் ஃபோட்டோ, மாரியம்மன் ஃபோட்டோ வச்சு தனியாக அங்கேயும் அவங்களுக்கு நான்வெஜ் படையல் போட்டு அம்மனுக்கும் வழிபாடு பண்ணுவோம். நான்வெஜ்ஜெல்லாம் அம்மனுக்கு படைக்கும் போது நீங்கள் நடு வீட்டில் போடுவீங்களா, இல்லை தனியாக இந்த மாதிரி சாமி ஃபோட்டோ வச்சு படையல் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லேயே நான்வெஜ் எல்லாம் படைப்பாங்க. ஏன்னா மற்ற சாமி பெருமாள் இருக்கார், சிவன் இருக்கார், மற்ற முருகர்லாம் இருக்காங்க இல்லைங்களா. அதனால் நடு வீட்டில் வந்து நான்வெஜ் படைக்க மாட்டோம். அதனால் தனியாக ஹாலில் வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி சாமி கும்பிட்டுக்கிறது. இப்போ வந்து கொழுக்கட்டைலாம் செஞ்சு இது கூட வந்து கறி எப்போல்லாம் சாமிக்கு படைக்கிறோமோ அப்போல்லாம் கொழுக்கட்டை செய்யணும்னு சொல்லுவாங்க. கொழுக்கட்டையும் செஞ்சு தேங்காய் பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு சூப்பராக. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ மாட்டுப்பொங்கலுக்கு மதியானத்துக்கு மேலே ஃப்ரீ ஆகிட்டோம். இதுக்கப்புறம் டிவியில் புது படம் போட்டால் உட்காந்து பார்க்குறது அந்த மாதிரி தான் இருக்கும். மதியானம் வந்து ஒரு பொழுது இருக்கும். காலையில் நாங்கள் எதுவுமே சாப்பிடல. நேற்றுக்கும் அப்படி தான், இன்றைக்கும் அப்படி தான். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட வழிபாட்டு முறை உங்களுக்கு புதுசாக இருக்கா, இல்லை நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட மாமனார் மாமியார் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களோட சேர்ந்து குழந்தைங்களா ஜாலியாக பேரப்பிள்ளைங்களோட பொங்கல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் காணும் பொங்கல் அன்றைக்கி அடுப்பெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அந்த இடத்த மொழுகி விடுவாங்க. ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பள்ளம் எடுத்து கொம்மை 2 பக்கம் வச்சு பால் ஊற்றி அடுப்பை திறப்பாங்க. அதே மாதிரி பால் ஊற்றி அடுப்பை மூடி அங்கே அடுப்பு இருந்த இடத்துல ஒரு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு அந்த இடத்த வந்து திரும்பியும் ஒரு கல்லெல்லாம் வச்சு மொழுகிடுவாங்க. அடுத்த வருஷம் வந்து அதை திரும்பவும் எடுக்கிற மாதிரி. இப்போ வந்து எங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் இல்லை இல்லைங்களா. அதனால் அடுப்பு இருந்த இடத்துல சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு அங்கே வந்து ஒரு கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டோம். இதுதான் எங்கள் வீட்டோட பொங்கல் செலிப்ரேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.